வணக்கம் நண்பர்களே, என் பெயர் ராஜ்வர்தன் குமார். மேலும் பீகார் போலீஸ் தேர்வில் பங்கேற்கும் எனது 2 சகோதரிகளுடன் மாதேபுராவை பார்வையிட வந்துள்ளேன். தேர்வு எழுத வந்துள்ளோம். மாதேபுரா எப்படி இருக்கிறது என்பதைக் காட்டுவோம். இது பைலாஹாகாட் பாலம் என்று அழைக்கப்படும் மாதேபுரா பாலம். நாங்கள் வந்தபோது இங்கு தண்ணீர் அதிகம், தண்ணீர் மிகவும் குறைவாக இருந்தது. அதனால் அது ராதே ஷியாம் கல்லூரி. எந்த கல்லூரி அது? அதே கல்லூரி. எனவே இது மாதேபுராவின் காலேஜ் சவுக். அங்கு பெட்ரோல் பம்ப் உள்ளது. முன்பக்கத்தில் மாதேபுரா ஐ லவ் யூ என்ற வாசக பலகை உள்ளது. பார்க்க மிகவும் அருமையான இடம். எனவே இது மாதேபுராவின் தொகுதி மேம்பாட்டு அலுவலகம். எனவே இது கேவாய்பி வேலைக்கு கட்டாயமாக இருக்கும் டிஆர்சிசி அலுவலகம். எனவே டிஆர்சிசி அலுவலகம் எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு காண்பிப்போம். அப்படியே நடந்து செல்லும் போது கேவாய்பிக்கு கட்டாயமாக இருக்கும் டிஆர்சிசி அலுவலகத்தை அடைந்தோம். இப்போது அடைந்துவிட்டோம். அது திறந்ததா அல்லது மூடியதா என்று பார்ப்போம். ஆனால் இங்கே மிக அழகான காட்சி உள்ளது. இது டிஆர்சிசி அலுவலகத்தின் வாயில். டிஆர்சிசி ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். 3 நாள் கழிச்சு திறக்கும்னு ஒரு மாமா சொன்னா எங்களுக்கு பிடிக்கவில்லை. நாங்களும் டிஆர்சிசி ஆபீஸ்க்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருந்தோம். பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம சோனு பையா சுற்றித் தெரிகிறது, இலைகளை ரசித்துக் கொண்டிருக்கிறது. சரி, அப்புறம் வேறு எங்காவது போவோம். साहब, मुझे बवासीर है। நீங்கள் பார்க்கும் இந்த சட்டையை நீங்களே கொடுத்து வாங்கலாம். இந்த கடையில் ஒரு பொருளுக்கு 200 ரூபாய் கிடைக்கும். சட்டையை கூட போட முடியாத அளவுக்கு கொழுப்பாக இருக்கிறார்.
இப்போது இவர்களின் பரீட்சை முடிந்துவிட்டது. இப்போது நாங்கள் வீட்டிற்கு செல்கிறோம். எங்கள் விழா உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். அடுத்த புதிய வலைப்பதிவில் சந்திப்போம்.